எழுதியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் திரைப்படங்கள் குறித்து பேசுவதற்கான கிடைத்த வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை நம்பி உங்களிடத்தில் சில கருத்துக்களை பகிர இருக்கிறேன். நல்ல திரைப்படங்களை நல்ல படைப்புகளை நாம் பார்க்கும்போதுதான் நச்சுப்படங்கள் அல்லது நச்சு இலக்கியங்கள் காணாமல் போகவே தவிர நாம் அவற்றை பாராட்டாமல் அதை படித்து பகிராமல் அதை விமர்சிக்காமல் அதற்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் நச்சு படங்களே இங்கே ஆக்கிரமித்து நிற்கும் என்ற காரணத்திற்காக நல்ல படைப்பாளிகளை நல்ல படைப்புகளை நாம் பார்த்து ஆதரித்து தேவைப்பட்டால் விமர்சனம் செய்து அந்த கலைப்படைப்புகளை நாம் மேலெடுத்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நச்சிலக்கியங்களும் நச்சு திரைப்படங்களும் நாடொரு புத்திசாக வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சிறந்த படைப்பாளர் சிறந்த ஆளுமையான எம்டிவி அவர்களுடைய நினைவேந்தலை கொண்டாடுகின்ற கோவை கலைஞர் அசஸ்மெண்ட் சக்கரியா எழுத்தாளர் இவர் இறந்து காலச்சூழல் அந்த கட்டுரை அவர் மறைந்த போது அவர் சொல்லல. ஏன்னா இது அமரர் இங்கே இருக்கக்கூடிய அமரர் பாரதண்டாக ஜெயகாந்தன் பற்றி சொல்லியிருச்சு. அவர் மறைந்த பாரதண்டாக சொல்லியிருக்காங்க. உண்மை என்ற சூரியனின் ஒளி கதிர்கள் படாத ஆழமான குகைகள் பல பெண்களிடம் உண்டு. உண்மை என்ற சூரியனுடைய ஒளி கதிர்கள் போய் பார்க்கவே முடியாத குகைன்னு சொல்றார் பெண்கள் மனதில் உண்டு. ஆனால் ஜெயகாந்தன் எழுந்து அந்த குகைகளை கண்டுபிடித்தது பாரத நம்பி ஒரு அசஸ்மெண்ட் ஜெயகாந்தன் ஒருத்தருடைய குணத்தை பிடித்து அப்ப இவருடைய எழுத்து அதுதான். வெறுமனை வர்க்க போராட்டங்கள் மற்றது அப்படின்னு இதுவும் ஒரு சமூக எழுத்து தான். அதை இவருடைய எழுத்துக்களில் அந்த ஒரு மனித மனங்களில் இருந்து ஆழ்ந்து கிடக்கூடிய எக்ஸ்போஸ். அதை நான் நேரங்களில் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு அதனால்தான் நம்ம பெரிதாக சிரிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இவ்வளவு எப்பொழுதும் ஒரு இறுக்கமாகவே அவர் இருப்பதனுடைய இயல்பு அல்ல. விமர்சனத்தை தவிர்ப்பதற்காக அவர் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறார். யாராவது நேரில் அவரை பார்த்தால் சொல்லுங்கள், அந்த இயல்பான மனதலைக்கு தயவு செய்து அவரை வரை சொல்லுங்கள், சிரிக்கவாவது சொல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த செய்திகளை தொடர்ந்து நான் வரிசையாக ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்ற பொழுது எழுத்தாளர் ஒரு மாதவிக்குட்டி எழுத்தாளர் எவ்வாறு அவர் மிக நெருக்கமான உறவாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் மாதவிக்குட்டியினுடைய தந்தை இவர் எம்டிக்கு அவருடைய மனைவிக்கு விருந்தளித்திருக்கிறார், அவருடைய வீட்டில் விருந்தளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு எழுத்தாளர் எந்த உயரத்தில் அவர் இருக்கிறார், அந்த உயரத்திற்கு மிக மிக அடிப்படையான காரணம் அவருடைய விடா முயற்சி தான் என்பதை நம்ம மிக நுட்பமாக பார்க்க முடியும்.